பாக்கியலட்சுமி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்கே இனியா ஜெயிச்சதுக்கப்புறமா அங்கே எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போது இங்கே பாக்கியாவையும் கோபியும் கூப்பிட்டு, இனியா என்னுடைய வெற்றிக்கு காரணமே என்னுடைய மம்மி டாடி தான். இப்படியாப்பட்ட மம்மி டாடி கிடச்சா கண்டிப்பாக யார் வேணும் சாதிக்கலாம் அப்படின்னு தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் புகழ்ந்து பேசுகிறாங்க இனியா. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இப்போது எங்கள் ஃபேமிலி கூட ஒரு டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்னு இனியா சொல்லும்போது இங்கே பாக்கியா கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஆனால் பாக்கியா வந்ததுக்கப்புறமா இங்கே இனியா கோபி 2 பேருமே அங்கே சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடுறாங்க. அந்த வீடியோலாம் வந்து பார்த்தோன்னா டிவியில் ஒளிபரப்பாகுது. இதெல்லாம் பார்க்குற ராதிகா இங்கே பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. சொல்லப்போனால் கமலா இங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே கோபத்தோட உச்சிக்கே போயிடுறாங்க. ராதிகா பாத்தியா, இங்கே மயோவுக்கு பிறந்தநாள், ஆனால் கோபி வரவே இல்லை. அங்கே பாரு மாப்பிள்ளை என்னென்ன கூத்துக்கிட்டு அடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் மாப்பிள்ளை இந்த அளவுக்கு மோசமாக போவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல ராதிகா அப்படின்னு சொல்ல, அம்மா போதும் நிப்பாட்டு, இனி நம்ம அவருக்கு கிடையாது, அவர் நமக்கு தேவையும் இல்லை. நான் என் பொண்ணுக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், இனிமேல் உனக்கு மம்மி மட்டும் தான் எல்லாமே. நீ போய் உன் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணு, நாம் இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கோம் அப்படின்னு ராதிகா சொல்லிடுறாங்க. இங்கே கோபி அந்த டான்ஸ் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு செலியன், இனியா, ஈஸ்வரின்னு எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹோட்டலில் போயிட்டு அங்கே அவங்களுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷையும் வாங்கிக்கிறாங்க. வாங்குறது மட்டும் இல்லாமல் கோபி பாக்கியாவுக்கு பிடிச்ச மாதிரியான டிஷ்ஷையும் அங்கேருந்து வாங்கிட்டு வராரு. இங்கே பாக்கியா சமைக்கலான்னு எழுந்திரிக்கும் போது இங்கே எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசிட்டு வராங்க. இங்கே ராதிகா வீட்டுக்கு போயிட்டு இந்த பாக்கியா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. ஏன்னா அங்கே மயோவுக்கு பிறந்தநாள். இது வரைக்கும் கோபி அங்கே போகவும் இல்லை. காலையில் அவங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கோபி அப்படி இருந்துட்டார். இப்படி கொஞ்சம் கூட அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கார் இவர், எப்படி மாறிட்டார் இவர் அப்படின்னு இங்கே பாக்கியா கடும் கோவத்தில் இருக்காங்க. இங்கே வந்த கோபி நைட்டு யாருக்கும் டின்னர் செய்ய வேணாம், இங்கே பாருங்க நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாக்கியா உனக்கு பிடிச்சதையும் கோபி வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, பாக்கியா ஒன்று இங்கே பாருங்க அத்தை, நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேனா, எனக்கு சாப்பாடு நான் ரெடி பண்ணிட்டேன், நான் சப்பாத்தி சுட போகிறேன், உங்களுக்கு யாருக்கானா வேணும்னா சொல்லுங்கள் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி ஒன்று விளையாட்டுத்தனமா, பாக்கியா எங்களுக்கெல்லாம் எதுவுமே வேணாம், இன்றைக்கி நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், இனியா ஜெயிச்சிட்டால அதுக்காக கோபி எனக்கு ட்ரீட் வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் கோபி சொல்கிறாரு, பாக்கியா உனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க கோபி, நான் உங்கள்கிட்ட கேட்டேனா, உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் போய் சாப்பிடுங்க, உங்கள் விஷயத்தில் நான் தான் தலையிடறேனா, என் விஷயத்துக்கு நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை பாக்கியா உனக்கு பிடிக்குமோ தான் வாங்கிட்டு வந்தேன், அப்போது எனக்கு பிடிச்சது நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. சொல்லு பாக்கியா என்ன செய்யணும், எனக்கு நீங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கல, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, முதல்ல அதை செய்யுங்க, அடுத்தது நீங்கள் ராதிகா கூட போய் வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போய் ராதிகா கூட வாழுங்க, இதெல்லாம் செய்யுங்க, அப்புறமா நான் உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு இங்கே கோபிகிட்ட பாக்கியா சொல்லவும், ஈஸ்வரி ஒன்று, ஏ பாக்கியா உனக்கு என்னடி அறிவே இல்லையா, அவன் தான் பிடிக்கலன்னு சொல்லி தான் இங்கே இருக்கான், அவனை எதுக்கு சும்மா அங்கே போன்னு விரட்டிகிட்டே இருக்க, என்ன பாக்கியா நீ மனசை நினச்சிட்டு இருக்க, இன்னமும் உனக்கு அந்த எண்ணம் இருந்துட்டு இருக்கா, இங்கே பாரு பாக்கியா, நான் அந்த ராதிகாட்ட தெளிவாக சொல்லிட்டேன், அவள் நாளைக்கு நாளன்னைக்கு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டே போகிறதா முடிவு பண்ணிட்டா, சும்மா நீ கோபியை அதே சொல்லி கஷ்டப்படுத்திட்டு இருக்காத, அவனே உடம்பு முடியாமல் இருக்கான் அப்படின்னு சொல்ல, இங்கே ராதிகா உருட்டின மாவை தூக்கி எறிகிறாங்க. அத்தை இதுக்கு மேலே நான் மனுஷாக இருக்க மாட்டேன், நானும் பொறுமையாக போகணுன்னு பொறுத்து போயிட்டுருக்க அத்தை, நீங்கள் ரொம்ப தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் புள்ள வாழ்க்கையோட மட்டும்தான் முக்கியமா, அப்போது உங்கள் புள்ள யார் வேணாலும் சீரழிக்கலாம் அப்படி தானே, யார் எப்படி பண்ணால் உங்களுக்கு என்ன கவலை, உங்களுக்கு தேவை உங்கள் புள்ள சந்தோஷமாக இருக்கணும், அப்போது உங்கள் புள்ள சந்தோஷமாக்கிறதுக்கு யார் வேணாலும் சாகலாம் அப்படி தானே, நேற்று நான் இன்றைக்கி ராதிகா நாளைக்கு யாரத்த, இப்படியே ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஏமாற்றி உங்கள் மகன் கல்யாணம் பண்ணி அம்போன்னு இடத்துல விட்டுட்டு வந்துடுவார், நீ உங்கள் பையன் சப்போர்ட் பண்ணுறீங்களா அத்தை, ஒரு லெவலுக்கு மேலே தான் நான் உங்களுக்கு மரியாதை கொடுப்பேன், அதுக்குன்னு சும்மா இல்லை நேரமும் நீங்கள் சொல்கிற எதுவும் சப்போர்ட் பண்ணுறப்ப நீங்கள் நினைக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்ல, இங்கே இனியா ஒன்று, என்னம்மா என்ன பேசுகிற நீ, பாட்டியே இப்படி எய்த்தஞ்சு பேசுகிற, என்னம்மா ஆச்சு உனக்கு இப்போது அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்கியா நேராக வந்து இனியாவை பலன்னு அற விட்றாங்க. இனியா உங்ககிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன், நீ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், உனக்கு உங்கள் டேடி முக்கியம்னா நீ தாராளமாக உங்கள் டேடி அழைச்சிட்டு போய்கிட்டே இரு, ஆனால் அதை விட்டுட்டு என் வீட்டில் உட்காந்துட்டு என்ன அதிகாரம் பண்ணவோ என்ன குறை சொல்லவோ இங்கே யாருக்கும் தகுதி கிடையாது, இங்கே இருக்க எல்லாருமே நான் உழைக்கிற காசில் தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க, உங்களுக்காக நான் இரவு பகல் பார்க்காம என்னுடைய சந்தோஷம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கேன், ஆனால் உங்களுடைய ஊதியமும் கிரெடிட் எல்லாமே உங்கள் டேடிக்கா, என்ன பண்ணிட்டார் உங்கள் டேடி, என்ன பண்ணார் உங்கள் டேடி, உங்கள் டேடிக்கு தெரிஞ்சதெல்லாம்
இந்த பாக்கியாவை குத்தி குத்தி காட்ட முடிஞ்சுது. இத்தனை வருஷமாக இந்த பாக்கியாவை அவர் எவ்வளோ குத்தி காட்டியிருப்பார். இந்த பாக்கியா ஒன்றுத்துக்கு உதவ மாட்டா, இந்த பாக்கியா வீட்டு சைடு தான் லாய்க்கு, ஒன்றுத்துக்கு உதவாதவ, இவெல்லாம் பிறந்ததே வேஸ்ட்டு, இவளை கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கை நாசமாக போச்சுன்னு எத்தனை நாள் என்னை குத்தி காட்டி பேசியிருப்பாரு. அப்படி குத்தி காட்டி தான் இன்றைக்கி நான் இப்படி வளர்ந்து நிற்கிறேன். ஆனால் நீங்களாம் யாருமே தேவையில்ல, நீங்களாம் இருந்தால் என்ன செத்தா என்னன்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் விட்டுட்டு அப்படியே அம்போன்னு யாரோ ஒரு பொண்ணு தேடி போனவர் உங்கள் டேடி. அவர் உங்களுக்கு நல்லவராக போயிட்டார். ஆனால் உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் தாண்டி நம்ம பிள்ளைங்களை வளர்த்து காட்டணுன்னு உங்களுக்காக இந்த உசுரை வச்சுக்கிட்டு நான் மாடாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொழப்பையும் கெடுக்க நினச்சாரு உங்கள் டேடி. ஆனால் அவர் நல்லவர், நான் கெட்டவளா? இங்கே பாரு இனியா, எனக்குள்ள 1000 ஆதங்கம் இருக்குது. அதெல்லாம் வெளிக்காட்டிக்காமல் சந்தோஷமாக இருக்கேன்னா காரணம் நீங்கள் தான். உங்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். சும்மா என்னை சீண்டி பார்க்கணும்னு நினச்சா இனியா, நான் கெட்ட மனுஷாயிடுவேன் அப்புறம் அப்படின்னு சொல்ல இனியா அப்படியே வாயடிச்சு பண்ணிக்கிறாங்க. ஈஸ்வரி ஒன்று, இங்கே பேர் பாக்கியா, எதுக்கு இப்போ இனியாவை அடித்த? அவள் என்ன தப்பாக பேசிட்டா? அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தில் பேசிட்டா. இப்போ என்ன, அவன் துரோகம் பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை வெறுத்து ஒதுக்கிடணுமா? அவனை கொண்டு வரணுமா? அப்படி செத்துடணுமா அவன்? ஏண்டி, அவனே உடம்பு முடியாமல் போய் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இங்கே நெஞ்ச கையில் பிடிச்சி உட்காந்துருக்காண்டி, அவனை போட்டு ஏன் இப்படி பாடாப்படுத்துகிற? அவள் தான் அவளை பாடாப்படுத்தி இவனை ஹாஸ்பிட்டலுக்கு அமிச்சா. ஏதோ கடைசி நேரத்தில் நீ காப்பாற்றிட்ட அப்படிங்கிற நன்றி விசுவாசத்துக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிப்பை கேட்டுட்டு இப்போ ஒரு ஓரமாக உட்காந்துருக்கான் என் புள்ள. அவனை மிச்ச தண்ணி அவன் பண்ணதெல்லாம் பேசி குத்தி காட்டி அவன் ஒரே கொல்ல போறியா? அப்போ அவன் செத்துட்டான், அவன் நிம்மதியா பாக்கியா அப்படின்னு சொல்ல, அத்தை உங்களுக்குலாம் அறிவே இல்லையா அத்தை? சோறு தான் திங்கிறீங்க நீங்கள். ஏன் அத்தை இவ்வளோ நேரமாக நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு மண்டையில் ஏறவே இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் புள்ள மட்டும் தான் முக்கியமா? அப்போ உங்கள் புள்ள 1000 தப்புனாலும் என் புள்ள ஒஸ்தின்னு சொல்லி உங்கள் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? இங்கே பாருங்க அத்தை, என் பெத்த புள்ளையாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணால் தப்புன்னு தான் சொல்லி வளர்ப்பேனே தவிர உங்களை மாதிரி புள்ள எது பண்ணாலும் சரி தான், நமக்கு நம்ம புள்ள தான் முக்கியம்னு சொல்லி சுயநலமாக வாழ எனக்கு தெரியாது அத்தை. இங்கே பாருங்க கோபி, ஒன்று சொல்கிறேன், இப்பயே சொல்கிறேன், நீங்களாம் வீட்டோட வெளியே போனால் நல்லது, இல்லைனா நான் கழுத்தை பிடிச்சி தட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியோட கையை பிடிச்சிட்டு பாக்கியா தரத்தானு இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போய் வெளியே விட்றாங்க. அப்போது ஈஸ்வரி ஓடி வராங்க. பாக்கியா என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி பாக்கியாவை இழுத்து ஈஸ்வரி அடிக்க கையை உங்குறாங்க. டக்குன்னு பார்த்தா பாக்கியா கையை பிடிக்கிறாங்க. என்ன பழைய பாக்கியா நினச்சிங்களா? நீங்கள் அடித்தா வாங்கிட்டு ஒரு மூலையில் உட்காந்து அழுவுறதுக்கு? இங்கே பாருங்க, அதுக்கு நான் தயாராக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் என் புருஷன் என்றைக்கும் இறந்துட்டார். என் பிள்ளைகளுக்கு அப்பா அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இது வரைக்கும் நான் பொறுமையாக போயிட்டுருக்கேன். அதுக்காக எல்லா நேரமும் பொறுமையாக பார்க்க மாட்டேன். இங்கே பாருங்கள், அடிக்கடி சொல்லுவீங்களே என் புள்ள வெளியே போயிட்டான் போயிடுவேன்ட்டு. உங்கள் புள்ளையே இல்லைன்னு ஆகிட்டதுக்கப்புறம் நீங்களே எனக்கு யார் நீங்கள் எனக்கு? அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா, பாக்கியம் என் பொண்ணு மட்டும் போதும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு வார்த்தைக்காகவும் மாமாவுக்காக தான் நான் அவளை சும்மா விட்டுட்டுருக்கேன். அதுக்காக நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் நான் ஆடிக்கிட்டு தலை பணிச்சு போகணும்னு நினைக்காதீங்க. என்றைக்கு என் புருஷன் செத்தாரோ அன்றைக்கி நீங்கள் செத்துட்டுன்னு சொல்லி தலை முடிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன், கோபி இங்கே இருக்கக்கூடாது. இனி அவர் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அவர் சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. அவர் இனிமேல் போய்கிட்டே இருக்கலாம். இல்லை அவன் இங்கே தான் இருப்பான்னு சொன்னால் தயவு செஞ்சு தாராளமாக நீங்களும் போய்கிட்டே இருங்க. எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. செல்வி, அவர் உள்ளே விடாததுக்கப்புறம் இவங்க உள்ளே வந்தால் உள்ளே விடு, வரலனா அவங்களும் வெளியே விட்டுட்டு கதவை சாத்தி லாக் பண்ண செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போகிறாங்க. அதை பார்த்த ஈஸ்வரி கோபி 2 பேருமே வாய் பேச முடியாமல் அப்படியே அதிர்ச்சியாகி வாசலில் நிற்கிறாங்க.